Hi students, நம்ம chapter 11ல physicsல waves chapterல formation of beats அத பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இத பத்தி உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த formation of beats பத்தி தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் இல்ல. சோ அதனால தான் எடுத்துர்க்கேன். பாருங்க, formation of beats அப்படினா என்னன்னா, இப்போ ஒரு பீட்ஸ்னா என்ன? நீங்க பாட்டு கேக்குறீங்க. சோ அது ஒரு கைண்ட் ஆஃப் பீட்ஸ் தான். ஏன்னா அதுல ட்ரம்ஸ் சத்தம் கேட்கும், ஃப்ளூட், நாதஸ்வரம், எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் பீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா நான் ஒரு ரெண்டு டயக்ராம் வச்சிருக்கேன். இது முதல் டயக்ராம், இது ரெண்டாவது டயக்ராம். இது முதல் டயக்ராம்ல பாருங்க, இது ஒரு வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாம்டான்றது வேவ் லென்த் அப்படி சொல்லுவாங்க. இது இன்னொரு வேவ் லாம்டா, அதுவும் லாம்டா ஒரே லென்த்னால அதே லாம்டான்னு கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் 2 லாம்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் t is equal to 1 செகண்ட் வச்சீங்கன்னா, அப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி 2 னா 2 வேவ்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஃப்ரீக்வன்சி 2. அதே மாதிரி t இங்க 1 செகண்ட் தான் இருக்கு. ஆனா இது வேற ஃப்ரீக்வன்சி. உதாரணமா இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது ஒரு ட்ரம்ஸ்க்கு இருக்குதுன்னா, இது ஒரு ஃப்ளூட்டுக்கு வச்சுக்குவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ்ஸ் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா இருக்கு, ஆம்பிளிட்யூட் அதிகமா இல்லாம சிறுசா இருக்கு. ஸோ வித் இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது, அதாவது இங்க ஒரு செகண்டுக்கு 2 வேவ்ஸ் வருது. அதனால ஃப்ரீக்வன்சி 2 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி எஸ்ஐ யூனிட் ஹெர்ட்ஸ். அதே மாதிரி இங்க 1 2 3 4 ஒரு செகண்டுக்கு 4 இருக்கு, 4 வேவ்ஸ் இருக்கு. ஸோ அதனால 4 ஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு சவுண்ட் டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கிறது. அட் அ டைம்ல இந்த ரெண்டுமே நமக்கு இந்த ரெண்டுமே நம்ம சேர்த்தா உங்களுக்கு பீட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படிதான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி f1 - f2 அது உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. சோ இது மாடுலஸ். இது ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்கலாம், லோயர் ஃப்ரீக்வன்சியா இருக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளூட் ட்ரம்ஸ் எடுக்கும்போது 4 - 2 அல்லது 2 - 4 2. ஏன்னா நமக்கு மாடுலஸ் -2 வராது, 2. சோ இதான் ஃபார்மேஷன் ஆஃப் பீட்ஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க. புரியல? கமெண்ட் பண்ணுங்க.